நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 2 விதமான குக்கீஸ் தான் வந்து பார்க்க போகிறோங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நாமளே வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த குக்கீஸ் வந்து செஞ்சிடலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சப்வே ஸ்டைல் சாக்லேட் குக்கீஸும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மில்லட் குக்கீஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்வே ஸ்டைல் சாக்லேட் குக்கீஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த சாக்லேட் குக்கீஸோட மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் மெஷர்மெண்ட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்கள். சாக்லேட் குக்கீஸ்க்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதா 140 கிராம். இந்த மைதா மாவுலேயே நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் 100 கிராம், ப்ரௌன் சுகர் 50 கிராம், பட்டர் பார்த்தீங்கன்னா 113 கிராம் வேணும். இதோட பால் பார்த்தீங்கன்னா 30 ml வேணும். பச்சை பாலே வந்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதோட வந்து சாக்கோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கிராம் வேணும். இது வந்து உங்களோட சாய்ஸுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா பாதி தான் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. அதனால தான் உங்களுக்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரியுது. முதல்ல வந்து மிக்சிங் பவுலில் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து ஈஸியாக இருக்குங்க நம்ம பீட் பண்ணுறதுக்கு. பீட்ரோ இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீட்டர்லேயே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கரையணுங்க. ரெண்டுமே வந்து க்ரீமியாக வரணும். இதோட நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணணுங்க. மூணுமே வந்து நல்லா க்ரீமியாக வரணும். சைட் ஃபுல்லாக வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிளெண்டரில் வந்து நல்லா க்ரீமியாக வரலங்க. நான் அதனால் பிளெண்டர் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்பேட்சில் வச்சு நல்லா வந்து ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணேன். ஸ்பேட்சில் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம். மைதாவில் வந்து நான் ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருக்கேன். இதோட பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா வந்து சளிச்சிடுங்க. எப்போவுமே கேக் செய்யும்போதும் சரி, இல்லைனா இது மாதிரி குக்கீ செய்யும்போதும் சரி, மைதாவாக இருந்தாலும் கொக்கோ பவுடர் இருந்தாலும் இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட்டி மாதிரி இருக்குங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் வந்து இந்த மாதிரி சேர்க்குறது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போதே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக மட்டும் ஒரே டைம் சேர்க்க வேண்டாம். ரொம்ப வந்து பால் அதிகமானாலும் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாமே வந்து நான் பாதியாக எடுத்து தான் நான் செஞ்சுட்ருக்கேங்க. நான் நிறைய செய்யலை. இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு செய்கிறது தான். சாக்கோ சிப்ஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் மில்லட் குக்கீஸில் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ராகி குக்கீஸ் தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது. சாக்கோ குக்கீஸாவது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்து செஞ்சிடலாம். இதில் வந்து ராகி மாவு, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க செய்யும்போது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மில்லட் ஃப்ளார். உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ராகி வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். ஐசிங் சுகர் 72 கிராம். ஆயில் சேர்த்துக்கலாங்க. இல்லைனா வந்து கீ வந்து மெல்ட் ஆக்கி சேர்த்துக்கலாம். கீ ஆயில் ரெண்டுமே நான் சேர்த்து வந்து 52 கிராம் எடுத்துருக்கேங்க. இதோடு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வேணும். மிக்சிங் பவுலில் ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி ராகி மாவு சேர்த்து நல்லா வந்து சளிச்சிடுங்க. இதோட ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. மாவில் அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். இதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நல்லா வந்து பவுடர் ஆக்கி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும். எண்ணெய் சேர்த்தாலும் சரி, நெய் சேர்த்தாலும் சரி, நான் ரெண்டுமே வந்து பாதி பாதி எடுத்து லைட்டாக வந்து சூடு பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் பால் வந்து லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா வந்து ரவுண்டாக திரட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். பேக்கிங் திங்ஸ் வாங்கும்போது குக்கி கட்டர் பார்க்கும்போது நல்லா இல்லைங்க டிசைனு. அதனால் இது ஒரு 5-6 மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து செப்பரேட்டாக இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா 3, 5 அந்த மாதிரி செட்டாக இருந்தது. ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது.
அதனால் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் வந்து நான் ஷேப் பண்ண போகிறேன். இது இருந்தால் பண்ணுங்கள், குக்கி கட்டர் இல்லைன்னா பரவாயில்லைங்க. சின்ன டீ டம்ளர் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் கரெக்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இது வந்து பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட போதுங்க. எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி வந்து ஓவனை 170 டிகிரியில் 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேங்க. இதை இப்போ உள்ளே வச்சிடலாம். நமக்கு இது பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 10 to ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ரெடி ஆகிடும். ஓவர் பேக் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக ஹார்ட் ஆகிடுங்க. அதனால் ஒரு 12-13 நிமிஷத்துலேயே வந்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ அதே ட்ரேயில் பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் வந்து நான் ஒரு வாட்டி ரெடி பண்ணேங்க. கிளாஸ் முடிச்சுட்டு மறுநாளே வந்து நான் ரெடி பண்ணி பார்த்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா மாவு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்குல்ல, அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுட்டேன். நான் டோ வந்து வச்சு பேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெருசாக அதிரசம் மாதிரி ஆகிடுச்சு. அந்த தப்பு வந்து இந்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூனுங்க, சின்ன டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ரவுண்டாக உருட்டி வந்து வச்சிடலாங்க. நமக்கு பேக் ஆகும்போது நல்லா வந்து இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாவே வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அதே பேக்கிங் ட்ரேயில் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 10 to ஒரு 12 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நமக்கு பேக் ஆகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து பக்கத்தில் வைக்க வேண்டாம். ஒவ்வொரு குக்கிக்கும் இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கணும். ரொம்ப ஓவர் பேக் ஆனாலும் ரொம்ப கிறிஸ்பியாக ஹார்ட் ஆகிடும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம். அதனால் இந்த குக்கி மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து தான் நம்ம பேக் பண்ணணும். ரெடி ஆகிடுச்சிங்க. எனக்கு பேக்காக டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ பார்க்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். மிச்சம் இருக்க டோவை வந்து இதே மாதிரி பேக் பண்ணிடலாம். எனக்கு பேக்கிங் டைம் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அதனால் நீங்கள் ஒரு 8-9 நிமிஷத்துலேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா விடுங்க. மோஸ்ட்லி வந்து அந்த அளவுக்கு ஆகாது டைமு. 10 நிமிஷத்துல வந்து நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருந்ததுங்க. இந்த 2 ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குக்கீஸ் வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கீஸு, ப்ரௌனி இல்லைனா கேக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.